ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து 25 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி நடந்த நிறைய டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு ஒன்று ஒன்றா நான் சால்வ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு தொடர்ந்து பாருங்கள், நிறைய கொஷின்ஸ் வந்து நம்ம உங்களுக்காக அப்லோட் பண்ணுற போகிறோம். ஸோ இந்த கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா 176லேருந்து ஸோ கொஷின்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு, மேக்ஸ் கொஷின். ஸோ அது ஒன்று ஒன்றா எப்படி கேட்டிருக்காங்க, எந்த மாடல் கேட்டிருக்காங்க, எந்த மாடலுக்கு வந்து அதிக இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று ஒன்று பார்த்துடலாம். சரி, ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, ரூபாய் 7500க்கு 8% வட்டி விதத்தில் 1 வருடம் 6 மாதங்களுக்கான தனி வட்டி எவ்வளவு கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதங்கள் பார்த்தீங்கன்னா முழுமையாக கொடுக்காம 1 வருஷம் பர்டிகுலர் மந்த்து அந்த மாதிரி கொடுத்துக்கிறதுனால நீங்கள் ஹோல் என்ன பண்ணிக்கணும், ஸோ மந்த்துக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? அப்போ 1 வருடத்துக்கு 12 மாதங்கள் ப்ளஸ் இந்த 6, அப்போ மொத்தம் 18 மாதங்கள் வரும். சரிங்களா? அப்போ மாதமாக கொடுத்துருக்காங்கன்னா நம்ம அது இயர்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணும்போது ஸோ டிவைட் பை 12 வந்துடும். சரிங்களா? அப்போ ஃபார்மாஸ் எல்லாருமே தெரியும், PNR/100. சரிங்களா? ஸோ P வந்து பார்த்தோன்னா 7500. அடுத்து பாருங்கள், எண்ணு வந்து பார்த்தோன்னா ஸோ 18/12 வரும். இந்த 12 எதுக்கு போகிறோன்னா, ஸோ ஒரு வருஷத்துக்கு வந்து 12 மாதங்கள் அதுக்காக யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8%. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஸோ காமன் வந்து என்ன இருக்கேன் 100 வந்து நம்மளுக்கு இங்கே ஃபார்மாஸ் இருக்குது. ஸோ அதனால் போட்டாச்சு. அடுத்து வந்து என்னென்ன பண்ணலான்னு பாருங்கள், என்னென்ன கேன்சலேஷன் ஆகணும்னு. கேன்சலேஷன் ஆகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக சால்வ் பண்ணுங்கள். நம்ம ஒரு முறைக்கு 2 முறை பொறுமையாக பண்ணிட்டா ஓகே, இல்லைனா திரும்ப நம்ம ஆன்சர் இல்லைன்னா திரும்ப நம்ம கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தோன்னா ஸோ 4வது டேபிள் வந்து எனக்கு காமனாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்தோன்னா இது 2 முறை, இது வந்து 3 முறை. சரிங்களா? 4 2 8, 4 3 12. அதுக்கடுத்து பாருங்கள் என்ன பண்ணலாம், ஸோ திரும்ப நான் கேன்சல் பண்ணும்போது இந்த பாருங்கள் இங்கே என்ன இருக்குது 18 இருக்குது. சரிங்களா? அப்போ 18 யூஸ் பண்ணும்போது இந்த 3வது டேபிள் யூஸ் பண்ணுறேன். அப்போ இது 1 முறை, இது வந்து 6 முறை. சரிங்களா? அடுத்து பாருங்கள், இது 2த்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் என்ன இருக்கும், ஸோ 6 2 12, 12 × 75. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 5 60 அப்படியே போட்டுக்கலாம். அதாவது பாருங்கள் என்ன இருக்கும், ஸோ 2 7 14, 4 மீதி 1, அதுக்கடுத்து 7 1 7, அப்புறம் ஒன்று இருக்குது, இங்கே என்ன இருக்குது 8. ஸோ அப்போ 8 இருக்குது. அப்போ ஃபர்தராக 0 10க்கு மீதி 1, ஸோ 9. ஸோ 900 வந்து ஆன்சராக கிடச்சிருக்கு. அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான விடை. 900 ரூபாய் வந்து பார்த்தோன்னா தனி வட்டி அமௌண்ட்டாக கிடைச்சிருக்கோம். சரிங்களா? சரி, அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன கேட்டுக்கான்னு சொல்லிட்டு பார்த்தலாம். 177வது கொஷின்ஸ் என்ன இருக்குது பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட தொகையானது 8 ஆண்டுகளில் 2 மடங்காகும் எனும் மதிப்பீட்டில் முதலீடு செய்யப்பட்டால் கிடைக்கும் தனி வட்டிற்கான சதவீதம் எவ்வளவுன்னு கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? கேள்வி நல்லா புரிஞ்சால் மட்டும் தான் நீங்கள் ஆன்சர் போட முடியும். அப்போ என்ன சொன்னால் ஒரு குறிப்பிட்ட தொகை எவ்வளோன்னு தெரியாது. சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு 100 ரூபான்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? என்னது அந்த 100 ரூபாய் அமௌண்ட்டுன்னு எடுத்துக்கிறேன். அது 8 ஆண்டுகளில் 2 மடங்காகவும் சொல்லிக்கிறாங்க, 2ஆக மாறிடுச்சு. அப்போ 100 ரூபான்றது ஒரு 8 வருஷத்துக்கு அப்புறம் 200 ரூபா மாறிடுச்சு அப்படி சொல்கிறாங்க. அப்படி மாறும்போது அதுக்கான சதவீதம் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ போயிருக்குன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இது வந்து 200 ரூபான்றது அமௌண்ட்டு. சரிங்களா? அமௌண்ட்டு தான் 200 ரூபா மாறி இருக்கு. இப்போது நம்மளுக்கு வட்டி மட்டும் கண்டுபிடிச்சா, ஸோ அசலேருந்து நம்ம கழிக்கணும் இல்லை, அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல், இதுதான் என்னது கண்டுபிடிக்கிறதுக்கு வட்டி. அப்போது 200 மைனஸ் 100, அப்போது 100 ரூபா நேருக்கும் வட்டியாக இருக்கும். அப்போது தனி வட்டி தான் கேட்டுக்கிறாங்க. அப்போ தனி வட்டிக்கான ஃபார்முலாஸ் PNR/100 = இங்கே SI. பிரின்சிபல் வந்து 100 ரூபா, எண்ணு வந்து பார்த்தோன்னா ஸோ நம்மளுக்கு எத்தனை 8 வருஷம் சொல்லிக்கிறாங்க, 6 தான் கண்டுபிடிக்கணும். இங்கே டிவைட் பை 100 இருக்குது. அதே மாதிரி பார்த்தோன்னா இங்கே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வட்டி வந்துடுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ அதுவும் 100 ரூபா தான். சரிங்களா? அப்போ பாருங்கள், இந்த 100க்கு இந்த 100 கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து பாருங்கள், இது 4 முறை, இது வந்து ஸோ பாதி பாதி, இது 50. திருப்பம் இது வந்து 2, திருப்பம் இது 25. ஸோ திருப்பி சால்வ் பண்ணால் இது 12.5 வரும். இங்கே டிவைட் இருக்குது, ஸோ ஈக்குவல் ஆப்போசிட் பண்ணால் ஸோ ஈக்குவல் ஆகிடும். அப்போ R = 12.5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும். அப்போ ஆப்ஷன் டி தான் சரியான விடை. ரொம்ப ரொம்ப புரிஞ்சுக்கணும். ஒரு குறிப்பிட்ட தொகைன்னு சொல்லும் போது நம்மளாக ஒரு அமௌண்ட் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வச்சு தான் சால்வ் பண்ணணும். பட் ஆனால் கேர்ஃபுல்லாக சால்வ் பண்ணணும். அந்த பேசிக் கான்செப்ட் தெரியாமல் நீங்கள் சால்வ் பண்ணால் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. சரி, அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குது பார்த்துடலாம். 178வது கொஷின்ஸ். சரிங்களா? சரி, இப்போ பாருங்கள், ஆண்டுக்கு 6% வட்டி வீதம் 5 ஆண்டுகளில் தனி வட்டி ரூபாய் 60 பெறுவதற்கான
அசல் வந்து என்ன ஆகும்னு கேட்குறாங்க. சரிங்களா, ஆண்டுக்கு 6% வட்டி விதத்தில் 5 வருஷத்துக்கு தனி வட்டி வந்து 60 ரூபா வருதுன்னா அப்போ அசல் எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரிங்களா, அப்போ அசல் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ பார்த்தோன்னா ஃபஸ்ட் நம்ம ஃபார்முலா எழுதணும், PNR/100. சரிங்களா, இது சிம்பிள் இன்ட்ரெஸ்டான ஃபார்முலாஸ். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ இருக்குது, தனி வட்டி 60 ரூபா. அப்போ இங்கே 60 போட்டுக்கணும். சரிங்களா, அதனால் 60 = P வந்து பார்த்தோன்னா தெரியாது, அது கண்டுபிடிக்கணும். N வந்து பார்த்தோன்னா ஸோ 5 வருஷத்துக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6 ÷ 100 இப்படி இருக்குது. அடுத்து பாருங்கள், கேன்சலேஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு முறை, இது 10 முறை. அடுத்து இது ஒரு முறை, இது வந்து 2 முறை. அப்போ இது வந்து கிராஸ் மல்டிபிள் ஆனால் இங்கே 2 இருக்குது. அப்போ 2 × 100 200. அப்போ 200 = P. சரிங்களா, அப்போ அசல் வந்து எவ்வளோ இருந்திருக்குன்னா ஸோ 200 ரூபாயை தான் இருந்திருக்கும். சரிங்களா, ரொம்ப ரொம்ப பேசிக்கான கொஷின்ஸ் தான். ஏன்னா இதிலே பார்த்தோன்னா உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இது வரைக்கும் நம்ம சால்வ் பண்ண 3 கொஷின்ஸுமே பாருங்கள். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது. சரிங்களா, ஸோ மொத்தம் எத்தனை கொஷின்ஸ் வந்து கேட்டுக்கிறான்னு நம்ம பார்க்கலாம். சரி, அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள். 179 கொஷின்ஸ். 7000 அசலுக்கு ரூபாய் 7000 அசலுக்கு 16 மாதங்களில் 1680 தனி வட்டி கிடைத்தால் வட்டி வீதம் எவ்வளோன்னு கேட்டுக்கிறாங்க. சரிங்களா, ஸோ 1680 தனி வட்டி சொல்லிட்டாங்க. அப்போது தனி வட்டியான ஃபார்முலாஸ் எழுதிடலாம். SI = PNR/100. இங்கே பாருங்கள், ஜென்ரலாகவே டெக்னிக்கல் எக்ஸாமை பொறுத்தவரை மேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. சரிங்களா, நீங்கள் 25 out of 25 மேக்ஸில் வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் GS நல்லா பண்ணிவிட்டு உங்களுடைய மேஜர் நல்லா பண்ணிட்டாவே ஸோ கண்டிப்பாக போஸ்டிங் கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சரிங்களா, இப்போ பாருங்கள், SI வந்து என்ன இருக்குது, 1680 = அது SIனா தனி வட்டி தான். அது P வந்து என்ன இருக்குது, 7000. அடுத்து N ஆஃப் இயர்ஸ் வந்து பார்த்தோன்னா 16 மாதம் கொடுத்துருவாங்க. அப்போ 16/12 எதுக்காகனா நம்ம அது இயர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுனால ஸோ 12 போடணும். அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதை அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ஃபுல்லாக ஃபார்முலாஸ்ன்னு இருக்குது, 100 ஒன்று டிவைடில் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கணும். அடுத்து பாருங்கள் என்னென்ன பண்ணலாம். ஸோ இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ, இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சலாம். அடுத்து பாருங்கள், ஸோ இது வந்து 4ஆம் டேபிள் காமன், 4 முறை, இது 3 முறை வரும். சரிங்களா, 3 முறை வரும். அடுத்து பாருங்கள் என்ன கேன்சல் பண்ணலான்னு. ஸோ இந்த 7 பாருங்கள், ஆமாம் இந்த 7 கேன்சல் பண்ணால் 168ல் 7 பண்ணும்போது 7 1 7, இது 7 2 14, மீதி 2 இருக்கும். அப்போ 7 4 28, அப்போ 28 டைம்ஸ் இருக்கும். அப்போ இது கேன்சல் பண்ணால் 28 டைம்ஸ், இது வந்து ஃபுல்லாக கேன்சல் ஆகிடும். அடுத்து இது ஒரு முறை, இது வந்து 7 4 28 4ஆம் டேபிள் காமன். ஸோ அடுத்து இந்த 3 இங்கே வந்துச்சுன்னா ஸோ 7 3 21 வந்துடும். இது = 6. அப்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எத்தனை சதவீதம்னா 21% ஆன்சராக இருந்திருக்கு. ஆனால் இங்கே நம்மளுக்கு 18ன்னு இருக்குது. சரிங்களா, ஸோ நம்ம ஏதோ சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன் செகண்ட் நம்ம சால்வ் பண்ணிடலாம். கொஞ்சம் கவனித்து சால்வ் பண்ணோம், ஏன்னா மிஸ்டேக் வராமல் நம்ம சால்வ் பண்ணாது தான். ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம வர ஆன்சர் வந்து அங்கே ஆன்சர் இருந்துச்சா அது மார்க் பண்ணிட்டு போயிடுவோம். ஸோ நம்ம இங்கே எது கேர்லெஸ்ஸாக எது மிஸ்டேக் பண்ணிடுவோம், அது செக் பண்ணிடணும். அதுக்காக ஸோ ஒன் செகண்ட் பார்த்துடலாம். 1680 = 7000. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 16 மாதங்கள் சொல்லியிருக்காங்க. 16/12 × 6 கண்டுபிடிக்கணும். இங்கே ஹோல் / 100 இங்கே இருக்குது. சரிங்களா, ஸோ அப்போது இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல். அடுத்து பார்த்தா இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். அடுத்து பார்த்தோன்னா இது 4ஆம் டேபிளுக்கு காமனாக யூஸ் பண்ணுங்கள். 4 4 16, 4 3 12. சரிங்களா, அடுத்து பாருங்கள், ஸோ இது 7ஆல் நம்ம கேன்சலேஷன் பண்ணும்போது இங்கே பாருங்கள், 7ஆல் பண்ணும்போது நான் முன்னாடியே சொன்னேன் 168 7ஆல் பண்ணும்போது 7 2 14க்கு 4, மீதி 2, ஸோ 28. அப்போ 7 4 28. சரிங்களா, இப்படி வரும். அடுத்து பாருங்கள் 28 இருக்கா. ஸோ அப்போ இதுதான் இருக்கும், இது ஒரு முறை, இது வந்து பார்த்தோன்னா 24 முறை வரும். அடுத்து பாருங்கள், நம்ம இங்கே கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா முன்னே பார்த்தீங்கன்னா இங்கே 28ன்னு போட்டிருந்தோம். சரிங்களா, அதனால தான் தப்பாக இருக்குது. அப்போது இது ஒரு முறை 4 1 4, இது 4 6 24. சரிங்களா, 6 4 24. அப்போ இந்த 3 இதோட மல்டிபிள் ஆனால் ஸோ 6 = 6 3 18. அப்போ சதவீதம். சரிங்களா, கொஞ்சம் மல்டிபிள் பண்ணும்போது கேன்சலேஷன் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக பண்ணுறது பெட்டராக இருக்கும். சரிங்களா, அதுக்காக சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம சின்ன சின்ன மிஸ்டேக் வந்து கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஸோ 25 out of 25 ஈஸியாக எடுத்துடலாம். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் சரியானுடைய 18%. சரி, அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள். இங்கே பாருங்கள் 180 கொஷின்ஸ். முற்பகல் 7 மணிக்கு
100 மணி நேரத்திற்கு பிறகு நேரம் என்னென்னு கேட்குறாங்க. அதாவது இப்போ டைம் வந்து என்ன பார்த்தோன்னா, ஸோ 7 AM சொல்லியிருக்காங்க சரிங்களா, மார்னிங் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆஃப்டர் ஒரு 100 ஹவர்ஸ்க்கு அப்புறம் என்ன டைம் ஆகும் கேட்குறாங்க. அப்போ 100 ஹவர்ஸ்னால் நம்ம ஒரு நாளைக்கு என்னது 24 ஹவர்ஸ். ஸோ இது நம்ம என்ன பண்ணோம், ஸோ வகுக்கணும். அப்போ 24 நாள் பண்ணிங்கன்னா 4 16 மீதி 1, அது 4 2 8, ஸோ 9, ஸோ மீதி வந்து 4 மணி நேரம் இருக்கும். இந்த டேஸ் வந்து ஸோ 24 ஹவர்ஸ்ன்ற 1 டே. அப்போ பார்த்தோன்னா அந்த 7 AM என்ன கன்வெர்ட் ஆகிடும். அப்போ ரிமைனிங் 4 ஹவர்ஸ் சொல்லும்போது ஸோ 8 மணி 9 மணி 10 மணி 11 மணி, அப்போ 11 AM தான் இருக்கும். இந்த 4 ஹவர்ஸ் தான் ஸோ இப்படி இருக்கும். அடுத்த 4 மணி நேரமாக அப்புறமா 8 மணி ஆகும், 9 மணி ஆகும், 10 மணி ஆகும், 11 மணி ஆகும். ஸோ 11 AM சரிங்களா, மார்னிங். ஸோ அதனால தான் ஆப்ஷன் ஏடி வந்து சரியான விடை. அடுத்து பாருங்கள் 181வது கொஷின்ஸ். ஸோ என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், ரொம்ப எளிமையான கொஷின்ஸ், பட் ஆனால் ரொம்ப லாஜிக்கான கொஷின்ஸ். இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய ப்ராக்டிக்ஸ் எடுத்தால் மட்டும் தான் நீங்கள் சம்ஸே ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கும்போது உங்களுடைய ஃபேமிலி சர்க்கிளு, அங்கே உங்கள் சித்தப்பா இல்லை தம்பி இல்லை அண்ணா அக்கா மாமா இந்த மாதிரி இருந்தால் அவங்க நேம் வந்து நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணுறதே கொஞ்சம் ஈஸியாக ஆன்சர் நம்ம கிடச்சிரும். அதுக்காக சரிங்களா. என்ன சொல்கிறாங்க பாருங்கள், மோனி ஷீலாவின் மகள். என்னது, மோனி ஷீலாவின் மகள். அப்போது ஷீலான்றது தான் யாருடைய பொண்ணு? இது ஷீலாவினுடைய மகள் தான் மோனி சரிங்களா. அப்போ மோனி, இந்த மோனின்றது பார்த்தோன்னா மகள் ரிலேஷன் வருது சரிங்களா. அதாவது ஷீலாவுடைய மகளுடைய பேர் வந்து மோனி, இப்படி வச்சுக்கலாம் சரிங்களா. அடுத்து பாருங்கள், ஷீலா, இந்த ஷீலான்றது என்ன பண்ணாங்க, என் மனைவி. அது என் மனைவின்னு பார்த்தா மை ஒய்ஃப்னு இங்கே எழுதிக்கிறேன். மை ஒய்ஃப், என் மனைவியோட சகோதரனின் மனைவி சரிங்களா. அதாவது என் ஒய்ஃபுடைய தம்பி இல்லை அண்ணனுடைய ஒய்ஃப், இங்கே பிரதர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இங்கே பிரதர் இருக்காங்க, இவங்களுடைய ஒய்ஃப் தான் யார், ஷீலா சரிங்களா, அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போது மோனிக்கும் என்னுடைய ஒய்ஃபுக்கும் என்ன ரிலேஷன் கேட்குறாங்க சரிங்களா. நல்லா புரிஞ்சுக்கிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஷீலா, இந்த ஷீலா வந்து பார்த்தீங்கன்னா ஷீலாவுடைய பொண்ணு தான் மோனி, அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்து என்னுடைய ஒய்ஃபோட அண்ணனாக இருக்கலாம் இல்லை தம்பியாக இருக்கலாம், அவங்களுடைய ஒய்ஃபோடைய பொண்ணு தான் யார், மோனி. அப்படி வரும்போது என் ஒய்ஃபுக்கும் என்னுடைய ஒய்ஃபுக்கும் அப்புறம் பார்த்தா இந்த மோனிக்கும் என்ன ரிலேஷன் என்ன கனெக்டிவிட்டி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம மருமகள், ஏன்னா இது பொண்ணு சரிங்களா. அப்போ பொண்ணு வரும்போது கண்டிப்பாக பார்த்தோன்னா இது அத்தை மாமா ரிலேஷன் தான் இருக்குது சரிங்களா. அதாவது தன்னுடைய ஒய்ஃபுடைய தம்பி அப்படி இருக்கும்போது ஸோ பார்த்தோன்னா இது மருமகள் ரிலேஷன் தான் வரும். அப்போது இதுக்கான ஆன்சர் பார்த்தோன்னா ஆப்ஷன் பி தான் சரியான விடை, மற்ற எதுவுமே வராது சரிங்களா. ஏன்னா சகோதரின்ற வர சான்ஸே கிடையாது சரிங்களா. ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் பி தான் சரியான விடை. நான் பாருங்கள் முன்னாடியே சொன்னேன் நான், இங்கே பாருங்கள் இதுவும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அப்போ பாருங்கள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி இது ஒரு கொஷின்ஸ். அடுத்து பார்த்தோன்னா இங்கே பாருங்கள் 2 3 4, அடுத்து இங்கே ஒரு 5 கொஷின்ஸ். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி 5 கொஷின்ஸ் வந்து இந்த இதில் கேட்டுருக்காங்க சரிங்களா. அதனால் நிறைய இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதுக்கப்புறம் பார்த்தா மென்சுரேஷன். ஸோ அதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க சரிங்களா. சரி இது பாருங்கள் 182 கொஷின்ஸ் வந்து என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். முதல் கொஷின் பாருங்க என்ன இருக்குது. ஸோ அசல் ரூபாய் 12,000க்கு 3 ஆண்டுகளுக்கு R வந்து பார்த்தீங்கன்னா 8% என தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் வந்து என்னென்னு கேட்குறாங்க சரிங்களா. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இன் 3 years அப்படி கேட்டுருப்பாங்க சரிங்களா. கொஷின்ஸ் அதுதான். அப்போது ஃபஸ்ட்டு 2 yearsக்கான என்ன ஃபார்மஸ்னால் P இன்ட்டு ஸோ R² இங்கே இருக்கும், இங்கே 4 0 வரும் சரிங்களா. 10,000 இதுதான் ஃபார்முலாஸ் சரிங்களா. இது 2 yearsக்கான டிஃப்ரென்ஸ். இதே 3 years சொல்லும்போது ஸோ இது அப்படியே வரும், P இன்ட்டு இங்கே R² இங்கே இருக்கும் 4 0 இன்ட்டு 3 வருஷனால 3 ப்ளஸ் இங்கே R/100. இதுதான் ஃபார்முலாஸே, வேறு எதுவுமே கிடையாது. அப்போ எல்லா வேலையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். P வந்து பார்த்தோன்னா ஸோ 12,000. அடுத்து RM வந்து பார்த்தோன்னா ஸோ RMனே சொல்கிறேன் பாருங்கள், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு வட்டி வீதம் 8. அப்போ 8 8 64, மீதி என்ன இருக்குங்க 4 0 சரிங்களா. அடுத்து 3 ப்ளஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8, அப்போ 8/100. அடுத்து பாருங்கள் கேன்சலேஷன் பண்ணுங்கள், இது கேன்சல் ஆகும் பாருங்கள். இது வந்து 4, இது வந்து பாதி பார்க்குறேன், இது 50.
திருப்பம் இதில் பாதி 2, இதில் பாதி 25 சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பண்ணால் பாயிண்ட் போய்டும். ஸோ பாயிண்டில் வந்துடும். ஸோ அதுக்கு வேணால் அப்படி நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்து பாருங்கள் என்ன பண்ணலான்னா ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஸோ ஆட் பண்ணிக்க வேண்டாம். அடுத்து பாருங்கள் என்ன இருக்குங்க, நம்ம கேன்சலேஷன் என்ன யூஸ் பண்ண முடியுமோ பார்த்துக்கலாம் சரிங்களா. ஒரு நிமிஷம். 12,000 அடுத்து பார்த்தீங்கன்னா 64. ஸோ இங்கே 4 0 சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு 25 × 3 75 + 2 77 இங்கே 25ன்னு இருக்குது சரிங்களா. ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இந்த 25ஓட நான் கேன்சல் பண்ணிடுறேன். ஏன்னா இந்த டெசிமல் வரும்போது கீழே 10,000 இருக்குல்ல, அது நம்ம பாயிண்ட் வச்சுக்கலாம், அது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் ஒன்ஸ் அகெயின் நம்ம பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே எல்லாமே கேன்சலேஷன் அந்த 0 கேன்சல் பண்ணிட்டோம். பட் ஆனால் நம்மளுக்கு இங்கே திருப்பி நம்ம வகுக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அது மாதிரி இருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு அந்த நம்பரை வந்து எலிமினேட் பண்ணுறேன். ஸோ 120 எடுத்துக்கிறேன், இல்லை 1600 எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ 1600 நம்ம என்ன பண்ணணும், ஸோ 25ஆல் வகுக்கணும். ஸோ 25 ஃபஸ்ட்டு பார்க்கும்போது 4 முறை இது 100. அடுத்து என்ன இருக்கும், ஸோ இது 20 சரிங்களா. 20 பேலன்ஸ் வந்துடும். அப்போ இந்த 0 எடுத்துக்கினா அடுத்து 8 முறை சரிங்களா. அப்போ 200. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். 48 × 25 வந்து 1200 வருதான்னு செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா. கண்டிப்பாக வருமா வராதுன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா 40 முறைன்றது 1000, அதுக்கப்புறமா அந்த 8 முறைன்றது ஸோ 200 வந்துடும். அப்போ 1200 ஓகே. அப்போ 48 முறை வந்துடும். அப்போது 1200 அடித்தா ஸோ 48 வருது. எக்ஸ்ட்ரா இந்த ஒரு 0 இருக்கிறதுனால இங்கே 480 போட்டுக்கலாம். அப்போ இது ஃபுல்லாக கேன்சல் ஆச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 0க்கு ஸோ இந்த 0 வச்சு கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து இங்கே 3 டெசிமல் இருக்கா, ஸோ 3 கீழே 3 zeros இருக்குது. அப்போ இங்கே இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம், ஸோ மல்டிப்ளை பண்ணி ஃபைனலாக நம்ம என்ன பண்ணோம், ஸோ 3 டெசிமல் அப்புறமா நம்ம டாட் வச்சுக்கலாம். அப்போது இங்கே 48 × 64 சரிங்களா. இதை ஃபஸ்ட் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இது வச்சு சால்வ் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், நான் இந்த இது 48 இந்த 0 இப்படி வந்துடும். இது ஃபுல்லாக கேன்சல் ஆகிடுச்சு. அடுத்து இந்த 0க்கு இது கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ 48 × 64 பார்த்தீங்கன்னா 4 8 32 2 மீதி 3 4 16 19. திருப்பம் 6 பண்ணும்போது 6 5 30 6 36 6 7 42 6 8 48 8 மீதி 4 6 24 ஸோ 28. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ 2 அடுத்து வந்து 10 17 7 மீதி 1 ஸோ 10 மீதி 1 ஸோ 3. அப்போ 3 0 7 2 ஸோ திருப்ப என்ன பண்ணணும், நம்ம 77ஆல் மல்டிபிள் பண்ணோம். 7 2 14 மீதி 1 7 49 50 ஆகிடும். ஸோ அடுத்து 7 3 21. ஸோ திரும்ப இது 7ஆல் வரணும். ஸோ சேமாக தான் வரும். அப்போ அதே நம்பரை நம்ம திருப்பம் எழுதிக்க வேண்டியதுதான். இப்போ பாருங்கள் 4 திருப்பம் 4 5 அடுத்து 6 அடுத்து 2 3 வந்துடு. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே 1000 இருக்கா, அப்போ 3 புள்ளி தள்ளி வச்சா அப்போ 2 3 6 புள்ளி 5 4 4 2 3 6 புள்ளி 5 4 4 வந்துருக்கும். பாருங்கள் 2 3 6 புள்ளி 5 4 4 சரிங்களா. ஸோ இதுதான் சரியான விடை, ஆப்ஷன் ஏ தான் சரிங்களா. ஒரு செவ்வக வடிவ பூங்காவின் நீளம் அகலத்தை விட 14 மீட்டர் அதிகமாக உள்ளது. பூங்காவினுடைய சுற்றளவு 200 மீட்டர் நீள், அதன் நீளம் மற்றும் பரப்பளவு எவ்வளோன்னு கேட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும்போது நீங்கள் ஆன்சரை நீங்கள் வச்சு நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாகிடும். பட் ஆனால் நீங்கள் வே ஆஃப் மெத்தடில் வந்து நீங்கள் சால்வ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய டைம் ஆகும். ஏன்னா இந்த ஆப்ஷன் ரிலேட்டடாக நீங்கள் போனீங்கன்னா ஸோ இது சாட்டிஸ்ஃபைட் ஆகும், சில கொஷின்ஸ் வந்து ஆப்ஷன் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகாது. ஸோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக நெக்லிஜிபிள் பண்ணிட்டு போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்கன்னா ஒரு செவ்வகம் இருக்குது. இந்த செவ்வகத்தில் அகலத்தை விட பார்த்தீங்கன்னா நீளம் வந்து 14 மீட்டர் அதிகமாக இருக்குது. அகலத்தை விட 14 மீட்டர் அதிகமாக உள்ளது நீளம். அப்போது இது பின்னா இது L+14 இருக்குது சரிங்களா. அதாவது நீளம் அகலத்தை விட 14 மடங்கு 14 மீட்டர் அதிகமாக இருக்குது. அப்போது அகலத்தை விடனா இங்கேயும் இதுதான். அப்போ L = B+14 இதுதான் இந்த இடத்துல மீனிங் சரிங்களா. அதாவது நீளமானது அகலத்தை விட 14 மீட்டர் அதிகம், அகலத்தை விட 16 மீட்டர் அதிகம், இப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ சுற்றளவு சொல்லியிருக்காங்க. சுற்றளவு 4 பக்கம் சுற்றி இருக்கக்கூடிய அளவு தான். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், ஸோ இந்த 75 கொடுத்துருவாங்கல்ல, ஸோ 75 நான் என்ன பண்ணுறேன் 14 வந்து கம்மி பண்ணி பார்க்குறேன் சரிங்களா. ஏன்னா லென்த்து சொல்லியிருக்காங்கல்ல, என்னென்னா லென்த்து தான் கண்டுபிடிக்கணும். அப்போ 75ன்றது நீளமாக இருந்துச்சுன்னா அப்போ இதில் 14 வந்து என்ன இருக்கும், கம்மியாக தான் இருக்கும் அது சரிங்களா. அப்போது 14 சப்ராக்ஷன் பண்ணால் இது என்ன இருக்கும் 1 மீதி 6.
அப்போது 75 நீளமாக இருந்துச்சுன்னா 275 ப்ளஸ்ஸு 61 ஆட் பண்ணால் உங்களுக்கு பார்த்தோன்னா இதுவே 150 வந்துடும். இது வந்து 122 தான் வரும். ஆனால் ஆன்ஸ் என்ன வேணும், சுற்றளவு 200 மீட்டர் வேணும். அப்போ சுற்றளவுனா ஒரு செவ்வகம் இருக்குன்னா 4 பக்கம் சுற்றி இருக்கக்கூடிய அளவு தான் 200. அப்போ இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகலை, அது வராது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், ஆப்ஷன் வச்சு நீங்கள் இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கும்போது அப்படி வச்சு சால்வ் பண்ணி ரொம்ப ஈஸி. ஆனால் நான் வந்து செம்ம தான் சால்வ் பண்ணி போவேன்னா கொஞ்சம் கஷ்டன்றதை விட கொஞ்சம் லேட்டாக ஆன்சர் கிடைக்கும். சரி, அதுக்காக சொல்கிறேன். அடுத்து பாருங்கள், செகண்ட் ஆப்ஷன் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 57 சொல்லிடுறாங்க. அப்போ 14 நம்ம கம்மி பண்ணணும். அப்போ 14 கம்மி பண்ணால் ஸோ 3 மீதினா இருக்கும் 4. சரிங்களா? அப்போ 43 இருக்கும். அப்போ 43 ஆட் பண்ணோம். அட் த சேம் டைம் 57 ஆட் பண்ணுங்கள். ஸோ இது ஆட் பண்ணாலும் உங்களுக்கு 100, இதையும் ஆட் பண்ணால் 100. அப்போது இதனுடைய சுற்றளவு என்ன வந்துச்சு, ஸோ 200 வந்துச்சு. அப்போ இதுதான் ஆன்சர். ஸோ பி தான் சரியான விடை. நெக்ஸ்ட் அதனுடைய பரப்பளவு நமக்கு எப்படி இருக்குன்னு நமக்கு தேவையில்லை. இன்கேஸ் இங்கேயும் வேறு எதுனா ஆப்ஷனில் 57 இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணியிருக்கணும். சரிங்களா? ஸோ எதுவுமே இல்லை, ஸோ அப்போ இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக மார்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? சரி, அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள். 184 கொஷின்ஸ். சரிங்களா? ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். நம்ம மென்சுரேஷன் வந்து பார்த்தோன்னா இந்த கொஷின்ஸ் வந்து நிறைய பேர் பார்த்தோன்னா கஷ்டம், இந்த ஃபார்முலாஸ் என்னால் வந்து மெமரி பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. கொஞ்சம் நல்லா புரிஞ்சிங்கன்னா நீங்கள் போதும். இந்த ஃபார்முலாஸ் அடிக்கடி கேட்டுதான் இருப்பாங்க. என்னுடைய ரிலேட்டடாக கண்டிப்பாக கொஷின்ஸை வரப்போகுது. ப்ரிஸ்டம் சொல்லுவாங்க, இல்லை ப்ரிஸ்டம் சொல்லுவாங்க, இல்லைன்னா தமிழில் இடைக்கண்டம் சொல்லுவாங்க. அவ்வளோதான். சரிங்களா? என்ன கொஷின்ஸ் பாருங்கள். 45 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு இடைக்கண்டத்தின் இருபுற ஆரங்கள் முறையே 28 சென்டிமீட்டர் மற்றும் 7 சென்டிமீட்டர் எனில் இடைக்கண்டத்தினுடைய கன அளவு கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? இடைக்கண்டத்தினுடைய கன அளவு என்ன ஃபார்முனா 1/3 5h, அது பார்த்தீங்கன்னா கேப்லெட்டர் R², அப்புறம் லெட்டரும் பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டர் R², அதாவது பார்த்தீங்கன்னா ஸோ கேப்லெட்டர் R இன்ட்டு ஸ்மால் லெட்டர் R. இது எல்லாத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணால் ஸோ ஆன்சர் த வால்யூம், என்னுடைய வால்யூம். ஸோ இடைக்கண்டத்தினுடைய வால்யூம். சரிங்களா? அடுத்து நம்ம என்னென்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பாருங்கள். எல்லா வேலையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ 1/3, ஸோ 5ஓட வேல்யூஸ் 22/7. அடுத்து ஹெச் வந்து பார்த்தோன்னா ஸோ 28 சொல்லிடுறாங்க. சரிங்களா? சாரி ஹெச் வந்து பார்த்தோன்னா 45. அடுத்து பாருங்கள், என்ன கொடுத்துறாங்க 28. சரிங்களா? அது கேப்லெட்டர் R வந்து பார்த்தோன்னா ஸோ 28. அப்போ 28 பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்து என்ன இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? அதே 28 பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தெரியலன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 8 8 64, மீதி 6, 8 2 16, ஸோ 22. திருப்ப நீங்கள் 8 2 14 6, மீதி 1, அது 2 4 5. அப்போ பாருங்கள் 584 வந்துடுச்சா? சரிங்களா? சாரி 784. 784 செக் பண்ணிக்கோங்க. 4 8 7, ஓகே 784. அடுத்து இந்த ஸ்மால் லெட்டர் R²ன்றது 7. அப்போ 7உடைய மல்டிபிள் 49. அடுத்து பாருங்கள் என்ன இருக்குது 6 × 6. அப்போ 28 × 7, 7 5 35, 7 42, 7 43, 7 8 56, 6 மீது 5, 7 2 14 19. அப்போ 196. இது எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ப்ராக்கெட் ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம என்னென்ன கேன்சலேஷன் பண்ண முடியும்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 15 முறை. சரிங்களா? அடுத்து பாருங்கள் என்னென்ன பண்ணணுன்னு. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி ஸோ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணோம், ஸோ சால்வ் பண்ணோம். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். 784, 49, 196. இதையும் ஆட் பண்ணால் 10, 19 9, மீதி 1, 9 9 18, 20 22 2, மீதி 2, ஸோ 8 10. சரிங்களா? அப்போது 22/7, இங்கே 15, இங்கே பார்த்தோன்னா 1029 கிடச்சிருக்கு. இந்த 1029 நம்ம பார்த்தோன்னா ஸோ 7ஆல் கேன்சல் பண்ண முடியுமான்னு செக் பண்ணி பார்க்கணும். சப்போஸ் கேன்சல் ஆகிற மாதிரி இருந்தால் கேன்சல் பண்ணிவிடுங்க, இல்லைனா நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம ஃபைனல் எடுத்துகிட்டு வரணும். 1029 7ஆல் பண்ணணும். ஸோ 7 1 7, மீதி 3 32, 7 4 28, அப்போ மீதி 4 49 வரும். 7 7 49. அப்போது ஃபுல்லாக என்னாச்சு 0 ஆயிடுச்சு. சரிங்களா? சரி, ஃபுல்லாக என்னாச்சு 0 ஆயிடுச்சு. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஒரு முறை, இது வந்து பார்த்தீங்கன்னா 147 முறை. அடுத்து இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி இது பண்ணிவிட்டால் ஆன்சர் வந்துடும். அடுத்துன்னா கொஞ்சம் இடம் வந்து அடுத்த பேஜுக்கு நான் போயிடுறேன். ஏன்னா கொஞ்சம் அங்கங்கே கிட்டே எழுதிட்டனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அடுத்து பாருங்கள் என்ன இருக்குது 22 × 15. ஸோ இது நீங்கள் பார்த்தோன்னா I2 10க்கு 0, மீது 1, I2 10, ஸோ 11.
அடுத்து பார்த்தீங்கன்னா 1ஆல் பண்ணும்போது உங்களுக்கு 22 தான். அப்போது 330 கிடச்சிருமா? சரிங்களா, 330. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், 147 மல்டிப்ளை பண்ணோம். 147 இன்ட்டு 330. ஸோ 0 ஃபைனலாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 3 எடுத்தவனுக்கு 1, மீது 2, 3 12, 14 4, மீது 1, 3 3 4. ஸோ இதே மாதிரி நம்ம திரும்ப போட்டுக்கலாம். 4 4 1. ஃபைனலாக நம்ம 0 வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 5 8 4. ஸோ அங்கே 0 ஆட் பண்ணிங்க. அப்போ 48,510 தான் ஆன்சர். எங்கே இருக்குது பாருங்கள், 48,510 ஆன்சர். செக் பண்ணிக்கோங்க. 4 8 5 1 0 கரெக்டாக இருக்குது. சரிங்களா, ஸோ உங்களுக்கு ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் போதும், கண்டிப்பாக ஈஸியாக நம்ம ஆன்சர் போட்டுடலாம். சரிங்களா, சரி அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குது. ரொம்ப எளிமையான கொஷின் தான் இது. பார்த்தோன்னா ஸோ ரேஷியோ வச்சு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஜன்னலின் நீளம் மற்றும் அகலங்கள் முறையே, அதாவது நீள அகலங்கள் முறையேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி கொடுக்கும்போது 1 மீட்டர் மற்றும் 70 சென்டிமீட்டர் ஆகும். நீள அகலங்களின் விகிதம் காண்கன்னு கேட்குறாங்க. இப்போது நீளம் பார்த்தோன்னா 1 மீட்டரு, இங்கே 70 சென்டிமீட்டர். அப்போ 1 மீட்டரை நம்ம சென்டிமீட்டர் கணக்கு பண்ணால் 100 வந்துடும். அடுத்து இங்கே ஆல்ரெடி சென்டிமீட்டர் கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த 0 0 கேன்சல் பண்ணலாம். அப்போ 10:7 தான் சரியான விடை. ரொம்ப எளிமையான கொஷின் தான். சரிங்களா, ஸோ 10:7. சில நேரங்களில் இங்கே பாருங்கள், முதல்ல நீளம் கேட்டுக்கிறாங்க, செகண்ட் அகலம் இருக்குது. இங்கேயும் நீளம், இங்கே அகலம். ஒருவேளை இங்கே நீளம் அகலம் கேட்டுட்டு இதை இப்படி மாற்றி கேட்டுருவாங்க. அதையும் புரிஞ்சுக்கணும். அகலம் மற்றும் நீளங்கள் விகிதங்கள் முறையினா ஸோ 10:7:10 வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்கிறேன். ஸோ கொஷின்ஸ் இந்த மாதிரியும் கேட்பாங்க அப்படின்றதுக்காக இது ஒரு எக்ஸாம்பிள். சரி அடுத்த கொஷின் பாருங்கள், 186 கொஷின்ஸ். ஸோ இது பார்த்தோன்னா ரொம்ப ஸ்டாண்டர்டான கொஷின்ஸ். இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும்போது சும்மா எந்த ஒரு தப்பு இல்லாமல் நீங்கள் ஆன்சர் வந்து சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். முதல்ல பாருங்கள், கொஷின்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு விளையாட்டு மைதானத்தை சுற்றி ஒரு வட்டப்பாதை உள்ளது. ஒரு கிரவுண்டு இருக்குது, அந்த கிரவுண்டை சுற்றி என்ன இருக்குது, ஒரு சர்க்கிள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு வட்டப்பாதைன்னு சொல்லிக்கிறாங்க. வட்டமாக ஒரு பாதை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இவ்வட்டப்பாதையை சுற்ற சோனியாவிற்கு 18 நிமிடங்கள் ஆகும்னு சொல்கிறாங்க. சோனியாவிற்கு 18 நிமிடமும் ரவிக்கு 12 நிமிடங்களும் ஆகும். அவர்கள் இருவரும் வட்டப்பாதையில் ஒரே இடத்திலிருந்து தொடங்கி இல்லைன்னா ஒரே இடத்திலிருந்து ஒரே நேரத்தில் ஒரே திசையில் பயணிப்பார்கள் எனில் அவர்கள் மீண்டும் தொடங்கிய இடத்தில் சந்தித்து கொள்ள எவ்வளவு நேரம் பயணிக்க வேண்டும் கேட்டுருக்காங்க. சரிங்களா, ரொம்ப எளிமையான கொஷின். இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும்போது அதிகபட்சம் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டாங்கன்னு வச்சுங்களா, நீங்கள் என்ன பண்ணால் HCF எடுக்கணும். மற்றபடி எப்படி கேட்டாலும் சரி, இந்த கொஷின்ஸ் வந்து சிக்னல் லைட்டு அப்படி கேட்டாலும் நீங்கள் இதுக்கு எல்லாத்துக்கும் LCM எடுத்தால் முடிஞ்சு போச்சு. அப்போ 18க்கும் 12க்கும் LCM எடுங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் காமன் பார்த்தீங்கன்னா ஸோ 3ஆம் டேபிள் காமன். ஸோ 3 6 18, 3 12, திருப்ப 2. சரிங்களா, அடுத்து என்ன இருக்கு, 3 முறை, இது 2 முறை. ஸோ அடுத்து 3 2 வந்துடும். 3 2 6, 6 2 12, 12 36. ஸோ 36 நிமிஷத்துக்கு அப்புறமா அவங்க எல்லாருமே ஜாயின் பண்ணிப்பாங்க. சரிங்களா, ரொம்ப எளிமையான கொஷின் தான். ரொம்ப கஷ்டமான கொஷின்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. அடுத்து பாருங்கள் என்ன கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ 187வது கொஷின்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். 5, 10, 26, 50 என்ற தொடரில் அடுத்த 2 உறுப்புகள் யாது என்னன்னு கேட்டுக்கிறேன். ஜென்ரலாக இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ரூல்னால் எல்லாமே சொல்லியிருப்பாருங்க. டிஃப்ரென்ஸ் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்தோடனே டிஃப்ரென்ஸ் செக் பண்ணி பாருங்கள், கரெக்டாக வருதா பாருங்கள். இல்லையா அடுத்து ஸ்கொயர் நம்பர் செக் பண்ணி பாருங்கள். அண்டு கியூப் நம்பர் செக் பண்ணி பார்க்கணும், இதுவும் வருதா வரலையா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரைம் நம்பர் செக் பண்ணி பாருங்கள். ப்ரைம் நம்பர் இல்லைனா காம்போசிட் நம்பர் அதை செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லையா எதுனா ஒரு நம்பரை இந்த மாதிரி +1 இந்த மாதிரி ஆட் பண்ணியிருப்பாங்க. அது எண்ணுக்கு வந்து ஜென்ரலாக ஒரு டேர்ம்ஸ் வந்து எதுனாலும் கொடுத்துருப்பாங்க. ப்ரைம் நம்பரை கூட கொடுத்துட்டு இது மாதிரி ஆட் பண்ணிவிட்டு சால்வ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும், பேட்டர்னு இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது பார்த்தோன்னே எனக்கு தெரியுது. இப்போ பார்த்தோன்னா 2 3 5 7, அதுக்கடுத்து பார்த்தோன்னா ஸோ 11 13 இப்படி இருக்குது. இது எல்லாமே பார்த்தோன்னா ப்ரைம் நம்பர்ஸ், அதாவது பகா எண்கள்னு சொல்லுவாங்க, ப்ரைம் நம்பர் சொல்லுவாங்க. அப்போ இதை ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 4ஓட 1 கூட்டினா 5, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 9ஓட 1 கூட்டினா 10, 5 ஸ்கொயர் பண்ணால் 25, அதோட 1 கூட்டினா 26, 7 ஸ்கொயர் பண்ணால் ஸோ 49 50. அடுத்து 11 ஸ்கொயர் பண்ணால் 121, இதோட 1 ஆட் பண்ணால் ஸோ 122. சரிங்களா, அடுத்து 13 ஸ்கொயர் பண்ணால் 169, இதோட 1 கூட்டினா
ஸோ 170. அப்போது 122 மற்றும் 170 தான் ஆன்சர். ஆப்ஷன் டி. 1,2,5 -2,9 -6,13 என்ற தொடரின் அடுத்த உறுப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கவனிக்கணும், இது கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா கவனித்தா மட்டும் சம்மேஷன் வந்து சால்வ் பண்ண முடியும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னு சொல்லி நான் எழுதிடுறேன். 1,2,5 -2,9 -6,13 இப்படி இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சம் வித்தியாசம் தெரியுறதுக்காக உங்களுக்கு வேறு பெனில் வந்து நான் உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த நம்பருக்கும் இந்த நம்பருக்கு டிஃப்ரென்ஸ், அதாவது டிஃப்ரென்ஸ் செக் பண்ணும்போது இங்கேருந்தே இதை வந்து சப்ராக்ஷன் பண்ணணும் அந்த மாதிரி, சரிங்களா? அப்போது ஏன்னா நம்ம ஜென்ரலாக ஒவ்வொரு நம்பருக்கு நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கும்போது ஸோ வித்தியாசமாக வருது. ஸோ அதில் நம்ம எதுவுமே பண்ண முடியல. ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, செகண்ட் மெத்தடு ஒரு நம்பரை விட்டு ஒரு நம்பர் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும் ஜென்ரலாகவே. அப்போ தான் ஃபஸ்ட்டு நம்ம அந்த மாதிரி மெத்தடை சால்வ் பண்ணணும். அப்போ 5 - 1 நமக்கு என்ன கிடைக்கும், 4, சரிங்களா? அப்போ அதே மாதிரி இந்த நம்பர் 9 - 5 4. அடுத்து இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இதுவும் 4 இப்படி கிடைக்குது. அப்போது அதே மாதிரி இந்த பக்கம் பார்க்கும்போது ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே இது என்ன பண்ணும், மைனஸ் பண்ணும், சரிங்களா? அதாவது இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பருக்கு என்ன பண்ணும், மைனஸ் பண்ணும். அதாவது ஏனா இது பினா அப்போ ஏ மைனஸ் பி பண்ணணும். ஸோ இங்கே வந்து அடிஷன் பண்ணி சப்ராக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இங்கே பார்க்கும்போது ஸோ இதுவும் அதே மாதிரி தான், இங்கேருந்து அதை வந்து என்ன பண்ணணும், ஸோ மைனஸ் பண்ணணும் அது மாதிரி. அப்போது 2 - 2 இங்கே இருக்குது. அப்போது இதோட மைனஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா 2 மைனஸ் இங்கே -2 இருக்குது. அப்போ இதை சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு 2 + 2 அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கணும், 4 கிடைக்கும், சரிங்களா? அப்போது இதனுடைய ஆன்சரும் 4 கிடைக்குது. அப்போ அதே மாதிரி பாருங்கள், இதுவும் பண்ணும்போது ஸோ -2 அகைன் இங்கே என்ன இருக்குது மைனஸ், ஸோ -6 இருக்குது. அப்போ இது நம்ம சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஸோ -2 இது மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ஸோ 6. அப்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 4. அப்போ இதுவும் 4 கிடைச்சிருக்கு. அப்போது ஸோ சிமிலர்லி கண்டிப்பாக இங்கே ஒரு நம்பர் இருக்கணும். அந்த நம்பர்ஸ் வந்து கண்டிப்பாக என்ன இருக்கணும், 4ல் வரணும். அப்போ 10 தான் இருக்கும், சரிங்களா? அப்போ -6 மைனஸ் ப்ராக்கெட்டில் -10 இப்படி இருந்து இருக்கணும். இப்படி இருந்திருந்தால் ஒரு வேலை, சரிங்களா? அப்போ -6 இதுவும்னாக்கும் மைனஸ் ப்ளஸ் ஆகும். அப்போ 10. அப்போ நம்ம இது சால்வ் பண்ணால் ஸோ 4. அப்போ இதுவும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஸோ என்ன கிடைச்சிருக்கு, நம்மளுக்கு 4ன்னு கிடச்சிருக்கும். அடுத்த நம்பர் ஏதோ ஒன்று இருந்தாலும் அதோடய ஆன்சரும் 4ன்னு கிடச்சிருக்கு. அப்போ எல்லாத்துக்கும் ஸோ 4ன்றது ஒரு காமனாக ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அட் த சேம் டைம் இது வந்து பார்த்தீங்கன்னா 1 விட்டு ஒரு நம்பரை எடுத்திருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு ஒவ்வொரு நம்பருக்கு டிஃப்ரென்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள், அது சேமாக வரலையா. ஸோ அடுத்து ஒரு விட்டு ஒரு நம்பர் அது மாதிரி எடுத்து பாருங்கள், அது கண்டிப்பாக வரலன்னா ஸோ அதுக்கு அடுத்து நிறைய மெத்தட் இருக்குது. பார்த்தீங்கன்னா க்யூப் நம்பர்ஸு, ஸ்கொயர் நம்பர்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர்ஸு, அப்புறம் காம்போசிட் நம்பரு, அப்புறம் ஒரு பர்டிகுலர் நம்பர் எடுத்து அதோட சப்ராக்ஷன் 1 இருக்கலாம், இல்லை +1 இருக்கலாம், அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் சரியான விடை, -10. அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள். 189 கொஷின்ஸ் என்ன இருக்குது, 1,3,5 என்ற தொடரில் முதல் 40 உறுப்புகளின் கூடுதல் வந்து என்னன்னு கேட்டுக்கிறாங்க, சரிங்களா? முதல் 40 உறுப்புகளின் கூடுதல். இப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன இருக்குன்னா 1, 3, 5 எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர்ஸ். அது 1, 3, 5 அப் டு எக்ஸெட்ரா முதல் 40 உறுப்பினர் கூடுதல் சொல்லிக்கிறாங்க, சரிங்களா? அப்போ இது எல்லாமே ஆட் நம்பர்ஸ். ஆட் நம்பர்ஸ்னால் 2n - 1 இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜென்ரல் டேர்ம்ஸ் இருக்குன்னா அதில் முதல் 40 உறுப்புலையும் கூடுதல். அப்போ முதல் 40 உறுப்புலையும் கூடுதல்னு சொல்லும்போது நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது, ஸோ n வரும்போது இங்கே 40 கொடுத்துருவாங்க, 40 சொல்லிட்டாங்க, சரிங்களா? n 40 சொல்லிட்டாங்க. அப்போது இதுக்கான ஃபார்முலாஸ் n². அப்போ n² 40ன்னு சொல்லும்போது இது நம்ம ஸ்கொயர் பண்ணால் ஸோ 40 × 40 ஸோ 1600 வரும், சரிங்களா? 1600 தான் சரியாக விடை. அப்போது பி தான் 1600. இதே பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா 1 + 3 + 5 அப் டு எக்ஸெட்ரா +29 இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அதுக்கு தனியாக நம்ம சால்வ் பண்ணணும். இதை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம், n கண்டுபிடித்த ஃபார்முலாஸ் பாருங்கள். n = L - A/D + 1. இது n கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், ஸோ n² நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஜென்ரலாக. அவங்க இந்த மாதிரி கவுண்டிங்லேயே கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் எடுத்தோடனே அந்த என்ன நம்பர்ஸ் இருக்கோ ஸோ 40. ஸோ அதை வந்து 2 வந்து நம்ம என்ன பண்ணோம், மல்டிப்ளை பண்ண. ஸோ ஆன்சர் கிடச்சா டெஃபினட்டாக கிடச்சிரும், சரிங்களா? சரி, அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள், பார்க்கலாம். 190 கொஷின்ஸ். ரொம்ப ரொம்ப எளிமையான கொஷின் தான் அது, சரிங்களா? ரொம்ப ரொம்ப கஷ்டமான கொஷினாலும் கிடையாது. அடுத்து பாருங்கள் என்ன இருக்குன்னா 71, 59,
48, 38, 29 இருக்குது. இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 71, 59, 48, 38, ஸோ அடுத்து 29. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே நம்ம டிஃப்ரென்ஸ் தான் பார்க்கணும். இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்தோன்னே என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஸ். ஸோ அப்போ டிஃப்ரென்ஸ் பார்த்து நம்மளுக்கு என்ன இருக்கும், 71 59 போச்சுன்னா இது 11, அப்புறம் 2 மீதி 6, அப்போ 12. அப்போ இதுக்கான டிஃப்ரென்ஸ் 12. இதுக்கான டிஃப்ரென்ஸ் பாருங்கள், கண்டிப்பாக 11 வரும். ஏன்னா 11 + 48 59, 11. இதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10. இதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து 9. அப்போ இதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக நான் 8 இருக்கும். சரிங்களா? அப்போது 29ஓட ஸோ என்ன பண்ணோம், 8 கழிக்கணும். அப்போ 8 கழிச்சுன்னா இருக்கும், ஸோ 21 தான் வரும் இந்த இடத்துல. அப்போ 21 வந்தால் தான் இதோட டிஃப்ரென்ஸ் வந்து 8ன்னு கிடச்சிருக்கு. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து அந்த இடத்துல 21 தான் வந்திருக்கும். சரிங்களா? ரொம்ப ரொம்ப எளிமையான கொஷின் தான். டிஃப்ரென்ஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணணும். அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஸ் வரலனா ஸோ ஒரு நம்பரை விட்டு ஒரு நம்பர் டிஃப்ரென்ஸ் செக் பண்ணி போகணும். அதுவும் வரலனா ப்ரைம் நம்பருக்கு, அப்புறம் காம்போசிட் நம்பர், அப்புறமா ஸ்கொயர் நம்பர், அப்புறம் கியூப் நம்பர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு ஸ்கொயர் நம்பர்ஸு வச்சுட்டு +1 ஆட் பண்ணியிருக்கலாம், இல்லை -1 ஆட் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் யோசித்து பார்க்கணும். சரிங்களா? சரி, அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்துடலாம். ஸோ 191 கொஷின்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்கள். மிக மிக முக்கியமான ஒரு கொஷின்ஸ். 2 பல்லுறுப்புக்கோவைகளின் மீபோவா மற்றும் மீபோமா, அதாவது மீபோவான்றது HCF, மீபோமான்றது LCM. அதாவது HCF அண்டு LCM வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா x+1 அண்டு x³ -1 இப்படி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மேலும் ஒரு பல்லுறுப்புக்கோவை x³ +1 சொல்லிட்டாங்க. இதனுடைய ஒரு பல்லுறுப்புக்கோவை வந்து எப்படி இருக்குது, x³ +1ன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது மற்றொரு பல்லுறுப்புக்கோவை காண்கன்னு கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களே, நம்ம என்ன பண்ணணும், இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்போது இது வந்து கொடுத்துட்டுருக்காங்க, இது நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதை வச்சுக்கலாம். இதை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். x⁻6 -1ன்னு இருக்குல்ல, இது என்ன பண்ணலான்னா x³ அதாவது x² இப்படி எழுதலாம். சரி, x² இப்படி எழுதலாம். இல்லைனா நீங்கள் இப்படி கூட எழுதிக்கலாம், x³ இப்படி எழுதிக்கலாம். ஸோ நம்மளுடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கே கியூபிக்கல் தான் இருக்குது. எல்லாமே பாருங்கள். அப்போது நான் கியூபிக்கல் தான் எழுதுகிறேன். அப்போ கியூபிக்கல் வேணுன்றதுனால நான் என்ன பண்ண போகிறேன், ஸோ க்யூபாக மாற்றிக்க போகிறேன். ஸோ x³ ப்ராக்கெட்டில் ஸ்கொயர் மைனஸ் என்ன இருக்குது 1² இப்படி எழுதலாம். 1 anything ஆன்சர் வந்து ஸ்கொயரில் தான் வரும். ஸோ அதனால் நம்ம 1² 10 போட்டாலும் சரி 1 தான். அதனால் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ஃபார்முலாஸ் இருக்குது. a² - b² அப்படின்னா a + b a - bன்னு ஃபார்முலா இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலாஸ் நம்ம எழுதணும். அப்போது x³ -1 அடுத்து x³ +1 இப்படின்னு வரும் நம்மளுக்கு. சரிங்களா? ஸோ x³ -1 அடுத்து x³ +1ன்னு கிடச்சிருக்கு. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய இந்த டேர்ம்ஸ், சரிங்களா, இந்த டேர்ம்ஸ் வரும்போது ஸோ அது x+1 அப்படியே வந்துடும் நம்மளுக்கு. சரிங்களா? இது அப்படியே வந்துடும். இப்போது இது ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கொடுத்துட்டாங்க, x³ +1ன்ற ஒரு ஃபேக்டராக சொல்லிட்டாங்க, ஒரு பல்லுறுப்புக்கோவைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ x³ +1 இது தான். அப்போ x³ +1ன்றது ஒரு பல்லுறுப்புக்கோவைன்னு இது வந்துடுச்சுன்னா அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய 2 பல்லுறுப்புக்கோவை, அதாவது மற்றொரு பல்லுறுப்புக்கோவைன்னு சொல்லிடுறாங்க. அப்போ நம்மளுக்கு ரிமைனிங் என்ன இருக்குது, இதுவும் தான். அப்போ எழுதி பாருங்கள், x³ -1 ஸோ அகெயின் x+1 இதுதான் ரிமைனிங் இருக்கக்கூடிய பல்லுறுப்புக்கோவை. அப்போ பாருங்கள் x³ -1 x+1. ஸோ ஆப்ஷன் பி தான் சரியானுடைய x³ -1 x+1. சரிங்களா? ஜென்ரலாக நீங்கள் இந்த மாதிரி எழுதும்போது எந்த டேர்ம்ஸ் கொடுத்துருந்தாலும் x⁴ -1 கொடுத்தாலும் சரி, x⁴ எது கொடுத்தாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ கொஷின்ஸை கொஞ்சம் மாற்றணும். இப்படி கொடுத்துருந்தா என்ன பண்ணலாமா, x² -1² இப்படி எழுதிக்கலாம். இதே நீங்கள் இப்படி கொடுத்துருந்தா ஸோ நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக எது வந்திருக்கோ அந்த மாதிரி எழுதிக்கணும். சரிங்களா? அப்போது x² x³ உங்கள் ² இந்த மாதிரி -1² இது மாதிரி எழுதிக்கணும். சரிங்களா? ஸோ நம்மளுக்கு என்ன ஃபார்மேட்டாக அங்கே கொடுத்துருக்காங்களோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றி எழுதிக்கணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். சரி, அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். 192 கொஷின்ஸ், ஒரு முக்கியமான கொஷின்ஸ் பாருங்கள். 62, 78 மற்றும் 109
வகுத்து முறையே 2, 3 மற்றும் 4ஐ மீதிகளாக கொடுக்கும் மீப்பெரு பொது காரணி என்னென்னு கேட்டுக்கிறாங்க. சரிங்களா, அதாவது இந்த நம்பரை இதால் வகுக்கும்போது, சரிங்களா, அது வகுக்கும்போது அதாவது 62, 78 மற்றும் 109ஐ வகுத்து அதனுடைய ரிமைண்டரை வந்து என்ன கிடைக்குதுன்னா 2, 3, 4 கிடைக்குது. இது மாதிரி கிடைக்கும்போது அதனுடைய நம்பருடைய HCF வந்து என்னென்னு கேட்குறாங்க, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்து என்னென்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்பரை வகுக்கும்போது 2 வந்து மீதி கொடுக்குது. அப்போ நம்ம 2 சப்ட்ராக்ஷன் பண்ணோம். ஸோ 62 - 2னா ஸோ 60 வரும். அடுத்து 78 இருக்குது. 78ல் சப்ட்ராக்ஷன் அந்த ரிமைண்டர் வந்து சப்ட்ராக்ஷன் பண்ணோம். அப்போ 78ல் 3 போச்சுன்னா ஸோ 75. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே 4 கொடுத்துறாங்க, இங்கே 109. 109 4 போச்சுன்னா ஸோ 105 வரும். ஸோ இதுக்கு எல்லாமே நம்ம HCF கண்டுபிடிப்போம். ஏன் HCFனா இங்கே கேட்டுக்கிறாங்க மீப்பெரு பொது காரணி, அதாவது HCF கிரேட்டஸ்ட் இங்கே பாருங்கள் எங்கே இருக்குது, இங்கே பாருங்கள் கிரேட்டஸ்ட் நம்பர் அப்படி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அப்போ கிரேட்டஸ்ட் நம்பர்னால் அதிகபட்சம் அப்படி தான் மீனிங். அப்போ பாருங்கள் இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ப்ரைம் ஃபேக்டரேஷன் சால்வ் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது 5 போடுறேன். ஸோ இது 12 டைம்ஸ் வரும், இது 15 முறை வரும், இது 21 முறை வரும். ஸோ திருப்பும் அடுத்த டேபிள் 3 காமன். ஸோ இது 4 முறை, இது 5 முறை, இது 7 முறை. அடுத்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது, இது ஒரு ஈவன் நம்பர், இது ரெண்டுமே ஹார்ட் நம்பர். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எதுவுமே பண்ண முடியாது. ஸோ என்னுடைய HCF என்ன கிடச்சிருக்கு நமக்கு 15. சரிங்களா, அப்போ அதனுடைய அதிகபட்ச பொது காரணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லும்போது ஸோ 15 தான் சரியானுடைய ஆப்ஷன் சி தான் சரியானுடைய. அடுத்து பாருங்கள், இது ஒரு முக்கியமான கொஷின்ஸ். சரிங்களா, 193 கொஷின்ஸ், ஒரு முக்கியமான கொஷின்ஸ். கொஞ்சம் நல்லா கவனித்தா மட்டும்தான் புரியும், இல்லைன்னா சுத்தமாக புரியாது. கேள்வியை ஒரு முறைக்கு 2 முறை நல்லா வாசித்து பார்க்கணும். சரிங்களா, அப்போ தான் கிளியராக புரியும். என்ன சொல்லியிருக்காங்கன்னா எழுத்து எண் வரிசையை படித்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள கேள்விக்கு பதில் அளிக்கவும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சீரீஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டுருக்காங்க. இது நம்ம படித்த ஏபிசியில் மிங்கிள் பண்ணி எதை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டுருக்காங்க. வலது புறத்தில் தொடங்கி ஒவ்வொரு 3வது எழுத்து இல்லை எண்ணு திங்கட்கிழமை முதல் வாரத்தின் அடுத்த நாட்களை மாற்றினால் எந்த எழுத்து வியாழக்கிழமையை மாற்றும் கேட்டுக்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு சீரீஸ் இருக்குது. இதை வலது புறத்தில் தொடங்கி ஒவ்வொரு இடத்தும் அப்படி சொல்கிறாங்க. சரிங்களா, வலது புறம்னா இது லெஃப்ட்டு, சரிங்களா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது RHS, சரிங்களா, இது LHS, இது RHS. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு தொடங்கி ஒவ்வொரு 3வது எழுத்து இல்லை எண்ணுக்கும் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு இது எழுதுறோம், இது மாற்றி எழுதுகிறேன். அப்போது 6, அதுக்கப்புறமா P, அதுக்கப்புறமா 5, அதுக்கப்புறம் Q, அதுக்கப்புறம் O, L, அப்புறம் J, அப்புறம் I, அப்புறம் F, 3, V, S, Z, C, A, 2, H, K, N, அதுக்கடுத்து 4, அதுக்கடுத்து M, அப்புறம் B, அதுக்கப்புறமா G7 E இப்படி கொடுத்துருக்காங்க, எழுதியாச்சு. சரிங்களா, ஸோ ரைட் ஹேண்ட் சைடுன்னு எழுதியாச்சு. அவங்க என்ன சொல்கிறாங்க கொஷின்ஸில் ஒவ்வொரு 3 அப்படின்னு சொல்லிக்கிறாங்க, ஒவ்வொரு 3வது எழுத்து எண் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட் நம்ம இந்த நம்பர் எடுத்தால் அடுத்த 3வது எழுத்துனா இதுதான். சரிங்களா, அப்போ அது மட்டும் நான் என்ன பண்ணுறேன், மார்க் பண்ணுறேன். சரிங்களா, நல்லா பாருங்கள், 3வது எழுத்து அங்கே பாருங்கள், ராங் பண்ணிட்டேன். சரிங்களா, அதாவது 3வது எழுத்து சொல்லும்போது இங்கே தான் வரும், அதாவது இங்கே தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு 3வது எழுத்து சொல்லும்போது இது தான். சரிங்களா, 3வது ஒவ்வொரு 3வது எழுத்து எண்ணுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, மாற்றி ஒன்று நீங்கள் எழுதிடக்கூடாது. அப்படி பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு 5 வரும், அடுத்து 3ன்னா இங்கே வரும் L, அடுத்து 3னா F, அடுத்து 3னா S, அடுத்து 3னா ஸோ A, அடுத்து 3னா K, அடுத்து 3னா M, அடுத்து 3னா இது என்னது ஈயா 7, இது அதுக்கு முன்னாடி 7 இருக்குது, ஈக்கு முன்னாடி எனக்கு 7 இருக்குது. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஒவ்வொரு 3வது எழுத்து அப்படி சொல்லுவாங்க, ஒவ்வொரு 3வது எழுத்து. சரிங்களா, அவங்க முதல் எழுத்து ஆரம்பித்து சொல்லலை, கேள்வி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஃபஸ்ட்டு எழுத்தை வச்சுன்னா ஸோ ராங் ஆகிடும். ஒவ்வொரு 3வது எழுத்து, சரிங்களா, அப்படி சொல்லுவாங்க. இதுதான் 3வது எழுத்து, அடுத்து 3வது எழுத்து, இப்படி தான். சரிங்களா, அப்படி சொல்லும்போது முதல் அதாவது எழுத்து எண் திங்கட்கிழமை முதல் இதுதான், இது திங்கட்கிழமை சொல்லிக்கிறாங்க, இது மண்டே. அப்படி இருக்கும்போது அடுத்தடுத்த நாட்களை வந்து மாற்றினால் எந்த எழுத்து வந்து வியாழக்கிழமை, சரிங்களா, அதாவது தேர்ஸ்டே வந்து எப்போ வரும்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ திங்கக்கிழமை, இது செவ்வாய்க்கிழமை, இது புதன்கிழமை, இது வியாழக்கிழமை, இது வெள்ளிக்கிழமை, இது சனி, இது ஞாயிறு, திருப்பூர் திங்கள். வியாழக்கிழமைன்றது தான்
தேர்ஸ்டே. அப்போ தேர்ஸ்டே வந்து என்ன லெட்டரே இருக்குது? எஸ்ஸு. அப்போ அதனால தான் பி வந்து சரியான விடை. சரிங்களா? ரொம்ப ரொம்ப எளிமையாக பாருங்கள். இந்த கொஷின் வந்து எனக்குன்னா ஃபோன் என்ற சொல் SKRQH என குறியிடப்பட்டால் ரேடியோ என்ற சொல் எவ்வாறு குறிப்பிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நீங்கள் எப்போயுமே இந்த மாதிரி ஜிஎஸ் வந்து எக்ஸாம் எழுதும்போது என்ன பண்ணணும், ஸோ போனோடனே உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஏபிசிடி அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அதுக்கெல்லாம் 1 2 3 போட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா அந்த மாதிரி கொஸ்டின் கண்டிப்பாக நம்மளுக்கு வரும். அதுக்காக நீங்கள் அப்புறம் டைம் வேஸ்ட் பண்ணுறத முன்னாடியே ஒரு முன்கூட்டியே நீங்கள் எழுதி வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. சரிங்களா? இப்போ நான் எழுதுகிறேன் A B C D E F G H I J K L M. ஏன்னா இந்த மாதிரி எழுதும்போது நமக்கு டைம் நிறைய வேஸ்ட் ஆகும். M N O P Q R S T U V W X Y Z. இப்படி மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு 2 3 ABCD எழுதி வச்சுக்கலாம். அட் த சேம் டைம் இது எல்லாத்துக்கும் நம்பரும் போட்டு வச்சிங்க, ரொம்ப பெட்டராக இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ என்ன சொல்லிக்கிறேன், கொஷின்ஸ் வந்து படிக்கிறேன் பாருங்கள். ஒவ்வொரு கொஷின்ஸும் நம்ம அவங்க கொடுத்துக்கிற ஸ்டேட்மெண்ட்டு நம்ம என்ன பண்ணோம், எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் ஆன்சர் வரும். ஸோ ஃபஸ்ட்டு போனுன்ட்டு சொல்லிடுறாங்களே, போனை வந்து எப்படி எழுதிக்கிறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு போனை வந்து மார்க் பண்ணலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், பி இங்கே இருக்கா, பி. அடுத்து ஹெச், இங்கே பாருங்கள் ஹெச். அடுத்து ஓ. அடுத்து என்ன இருக்குது, என் எங்கே இருக்குது பாருங்கள், இதோ. அடுத்து இ வந்து எனக்கு இதோ இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பிக்கு வந்து 1 கொடுங்க. அடுத்து ஹெச் வந்து 2. அடுத்து ஓ வந்து 3ஆவது லெட்டர். அடுத்து 4ஆவது வந்து என். சரிங்களா? இது இருக்குது 4ஆவது. 5ஆவது லெட்டர் இ இது இருக்குது. இப்படி கொடுத்துருவாங்களா? ஸோ அதே மாதிரி பாருங்கள், எஸ் வந்து என்ன இருக்குது பாருங்கள், இங்கே பாருங்கள் எஸ் வந்து இதோ இருக்குது. இது வந்து நான் மேலே 1ன்னு கொடுக்குறேன். அதாவது இப்போ கம்பேர் பண்ண என்ன பாருங்களா, ஒரு பின்ற நம்பர் இருந்தால் அதுக்கு அடுத்து 2 நம்பரை விட்டு இங்கே எஸ் வருது. சரிங்களா? புரிஞ்சுக்கணும், 2 நம்பரை விட்டு எஸ் வருது. அடுத்து கே வந்து எங்கே இருக்குது பாருங்கள், இதோ இருக்கா கே. அப்போ பாருங்கள் 2ஆவது நம்பர்னால், ஸோ 2ஆவது நம்பரை விட்டுட்டு அதுக்கடுத்து 2 எழுத்து தள்ளி எஸ் கே வருது. அந்த மாதிரி 2. அடுத்து பாருங்கள் 3 வந்து ஆர் வந்திருக்கு. ஆர் எங்கே வந்திருக்கு பாருங்கள், ஆர் இதோ இருக்கா இது. அப்போ பாருங்கள் 3 இதோ இருக்குது 3ஆவது. அப்போ இந்த 2 எழுத்து விட்டுட்டு தான் இது 3ஆவது வருது. இங்கே பாருங்கள் இங்கே இருக்கு. ஸோ இங்கேக்கும் கம்பேர் பண்ணி 2 எழுத்து விட்டுட்டு தான் இது வந்திருக்கு 3ஆவது. அடுத்து கியூ வந்து பாருங்கள் இங்கே இருக்குது. இது வந்து 4ஆவது எழுத்தாக வந்திருக்கு. அப்போது எண்ணுக்கு அடுத்து 2 எழுத்து விட்டு தான் 4 வந்திருக்கு. அதாவது இந்த எழுத்தும் அந்த எழுத்தும் ஒரே மாதிரி வந்திருக்கு. அது மாதிரி 2 நம்பரை விட்டுட்டு வந்திருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி தான் வந்திருக்கு. சரிங்களா? அடுத்து வந்திருந்தா, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 எழுத்து விட்டுட்டு, சரிங்களா, வந்தால் அடுத்து 2 எழுத்து விட்டுட்டு என்ன இருக்குது, ஹெச் வந்திருக்கு. ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 5ஆவது எழுத்தாக வந்திருக்கு. சரிங்களா? சரி, இப்போது அது மாதிரி எழுதிட்டாங்க. அப்போது இது சொல்லியிருக்காங்க ரேடியோ அப்படின்னா கவனிங்க. ரேடியோன்றது நம்ம ஃபுல்லாக நம்ம ஹைலைட் யூஸ் பண்ணிக்கலாம், அப்போ நம்மளுக்கு புரியும். ரேடியோன்றது இதோ இருக்குது. சரிங்களா? அப்போது ஆர்னா அதுக்கு அடுத்து 2 எழுத்து விட்டுட்டுனா வரும், வரும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு ஆர் வந்தால் ஸோ யூன்னு நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா? அடுத்து என்ன இருக்குது பாருங்கள், ஏ இருக்குது. இதோ இருக்குது. அடுத்து 2 எழுத்து விட்டுட்டு வந்தால் டி வரும். சரிங்களா? அப்போது டினா ஸோ ஏ வந்தால் டி வருது, ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பாருங்கள் 3ஆவது டி வந்திருக்கு. டி வந்திருந்தா ஸோ 2 எழுத்துனா ஜி வரும். சரிங்களா? டி வந்ததுனால ஸோ ஜி வரும். அடுத்து இங்கே பாருங்கள், அடுத்து என்ன இருக்குது, ஐ எங்கே இருக்குது பாருங்கள், இதோ இருக்குது ஐ வந்திருந்தால் 2 எழுத்து தரலனா ஸோ எல் வரும். அப்போ எல் ஐ வந்தால் ஸோ இங்கே எல் வருது. அடுத்து பாருங்கள் ஓ எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது ஓ. அப்போ ஓ வந்தால் 2 எழுத்து விட்டு ஆறு வந்திருக்கு. சரிங்களா? 2 எழுத்து அடுத்து, அப்போ 6. ஓ வந்தால் 6 வந்திருக்கு. ஸோ இதுதான் ஆன்சராக இருக்கும். UDGLR. இங்கே பாருங்கள், UDGLR தான் சரியான விடை. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி நிறைய இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் கேள்வியை படித்து ஆன்சர் பண்ணால் தான் ஆன்சர் வந்து நம்ம ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் பென்சில் இல்லைனா கலர் பெண்ணை வந்து யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஏன்னா ஒரே பிளாக் பென் வச்சு சால்வ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் ப்ளூ பெண்ணை கொஞ்சம் கூடவே எடுத்துகிட்டு போங்க, தப்பு கிடையாது. சரிங்களா? சரி, அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள். 195 கொஷின்ஸ் என்ன இருக்குது பாருங்கள். ரொம்ப ரொம்ப எளிமையான கொஷின் தான். பி பெறுவது இருமடங்கு, அதாவது பி பெறுவது போல் இருமடங்கு ஏ பெறுகிறார். சரிங்களா? அதாவது பி பெறுவது போல் ஏ
இரு மடங்கு பெறுகிறார் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து சி பெறுவது போல் இரு மடங்கு பி பெறுகிறார் சொல்லிக்கிறாங்க. அப்போது எனில் பி ரேஷியோ சியினுடைய விகிதம் வந்து காண்கன்னு கேட்குறாங்க. சரிங்களா? கவனிக்கணும். பி பெறுவது போல், அதாவது பி பெறுவது போல் இரு மடங்கு ஏ பெறுகிறார். அப்போ இரு மடங்குன்னு சொல்லும்போது இப்படி தான், அதாவது கொஷின்ஸ் இப்போ பாருங்கள். பி பெறுவது போல் இரு மடங்கு ஏ பெறுகிறார், அதுதான் மீனிங். சரிங்களா? ஏ பெறுகிறார். அடுத்து சி பெறுவது போல் இரு மடங்கு பி பெறுகிறார். அப்போது பி சி பெறுவது போல் இரு மடங்கு, சி பெறுவது போல் இரு மடங்கு பி பெறுகிறார், இதுதான் மீனிங். கொஷின்ஸ் நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணால் தான் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது பி ரேஷியோ சியோடைய விகிதம் என்ன கேட்குறேன்? பி ரேஷியோ சி தான் கேட்டுக்கிறாங்கல்ல. இப்போ பாருங்கள், பி ஒரே நிமிஷம் இருங்க, கேள்வி நம்ம கரெக்டாக படிங்க. ஸோ பி பெறுவது போல் இரு மடங்கு ஏ பெறுகிறார், அதாவது பி பெறுவது போல் இரு மடங்கு ஏ பெறுகிறார், பி பெறுவது போல் இரு மடங்கு ஏ பெறுகிறார். ஓகே. அதே மாதிரி சி பெறுவது போல் இரு மடங்கு பி பெறுகிறார், சி பெறுவது போல் இரு மடங்கு பி பெறுகிறார். ஓகே, இது கரெக்ட் தான். அடுத்து அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஸோ ரேஷியோ கேட்குறாங்க. ரேஷியோ வந்து பார்த்தோன்னா பி ரேஷியோ சி. ஏன்னா நம்ம இந்த மாதிரி ரிலேட்டடாக கொஷின் ரிலேட்டடாக நம்ம ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணும்போது ஒரு முறைக்கு 2 முறை நம்ம செக் பண்ணிடணும். ஏன்னா நம்ம தப்பாக போட்டோம்னா அந்த ஆன்சரும் இங்கே ஆப்ஷன் இருக்கும். ஸோ நம்ம ராங் பண்ணிட்டு வந்துடுவோம். ஸோ ஒரு முறைக்கு 2 முறை கேர்ஃபுல்லாக அந்த கொஷின்ஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம ஈக்குவேஷன் கரெக்டாக கிரியேட் பண்ணியிருக்கோமா நான் யோசிக்கணும். சப்போஸ் நம்ம கிரியேட்டிவ் ராங்காக பண்ணியிருந்தோம், ஸோ ஆன்சர் வந்துடும். ஆனால் நம்ம ராங்கான ஆன்சரை மென்ஷன் பண்ணிட்டு வந்துக்கணும்னு அர்த்தம். சரிங்களா? சரி, அவங்க பி ரேஷியோ சி தான் கேட்டுக்கிறாங்க. அப்போது இது நம்ம இப்படி எழுதிடலாமா? பி பை சின்னு எழுதலாமா? அப்போ இங்கே 2 இருக்குது. அப்போ 2 பை கீழே எப்போயுமே என்ன 1 தான் இருக்கும். அப்போது பி ரேஷியோ சின்னு சொன்னால் இது எப்படி எழுதலாம்? 2 ரேஷியோ 1ன்னு எழுதலாம். இதுதான் ஆன்சர். அப்போ பி ரேஷியோ சி வந்து பார்த்தோன்னா பி. ஒருவேளை ஏ ரேஷியோ பி கேட்டாங்கன்னா, ஏ ரேஷியோ பி கேட்டாங்கன்னா இது என்ன பண்ணலாம்? ஸோ ஏ பை பின்னு எழுதலாம். அதுவும் பார்த்தோன்னா 2 பை 1 தான். அப்போ அதுவும் என்ன இருக்கும்? ஸோ 2 ரேஷியோ 1 தான் வரும். ஸோ இது எப்படி எடுத்தாலும் இந்த மாதிரி தான் வருது. ஸோ சேமாக வருது. அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான விடை. 195க்கு பி. அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள். 196 கொஷின் இருக்குது. ரொம்ப ஈஸியான கொஷின் தான். 16/24க்கு சமமான விகிதம் அல்லாதது எதுன்னு கேட்குறாங்க. சமமான விகிதம் அல்லாதது எதுனா, இப்போ 16/24 நான் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறேன். ஸோ எதெல்லாம் நம்மளுக்கு பாசிபிலிட்டி இருப்பாருங்க. ஸோ 2 டேபிள் காமன், 2 டேபிள் 8 டேபிள் காமன். ஸோ நான் 8 டேபிள் யூஸ் பண்ணேன். 8 2s are 16, 8 3s are 24. அப்போ 2/3ன்னு வந்திருக்கு. அப்போது எனக்கு இதனுடைய மல்டிபிள் டேர்ம்ஸ் வந்து இருந்தால் மட்டும்தான் ஸோ அது சமமான விகிதம். அப்படி இல்லையா அது சமமான விகிதம் அல்ல. அப்போ பாருங்கள் 6/9 கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஆப்ஷன். இப்போ நம்ம சால்வ் பண்ணுறேன். இதை காமன் டேபிள் பார்த்தோன்னா ஸோ 3. அப்போ இது பார்த்தா 6 வந்து பார்த்தா 2 முறை வரும், இது வந்து 3 முறை வரும். அப்போ 2/3ன்றது வந்திருக்கு. ஓகே, கரெக்டாக இருக்குது. ஓகே, இல்லைனா மல்டிபிள் காமன்ஸாக இருந்தாலும் ஓகே கரெக்ட் தான். அடுத்து பாருங்கள் 12/18. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 4வது டேபிள் காமன் கிடையாது. ஸோ 6வது டேபிள் காமன். அப்போ பாருங்கள் இது 6 2 12, இது 6 3 18. அப்போ 2/3 வந்திருக்கு. ஸோ இதுவும் காமனாக இருக்குது. ஓகே, அடுத்து 10/15. 10/15 சொல்லும்போது ஸோ 5 டேபிள் காமன். இது 2 முறை, இது 3 முறை வரும். ஸோ அதுவும் அதே மாதிரி தான் வந்திருக்கு. சிம்பிளிஃபை பண்ணால் அதனுடைய நியரஸ்ட்டு வரணும், அதான் மீனிங். இல்லைனா அக்யூரேட்டாக கூட வரலாம். சரிங்களா? அடுத்து இது இருக்கேன் 20/28. இது நம்ம சால்வ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 டேபிள் காமன்னா 10/14 வரும். ஸோ அகெயின் சால்வ் பண்ணால் 5/7. அப்போது இதுக்கப்புறம் நம்ம இது சால்வ் பண்ண முடியாது. அப்போ இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மற்ற எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்குது, ஆனால் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ இதுதான் சமமான விகிதம் அல்ல. சரிங்களா? ரொம்ப ஈஸியான கொஷின் தான். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள். 197 கொஷின்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். கவனிங்க. ஏ என்பவர் ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பார். ஏ மற்றும் பி ஆகியோர் ஒன்றாக இணைந்து ஒரு வேலையை 6 நாட்களில் முடிப்பார். எனில் பி என்பவர் தனியாக அந்த வேலையை எத்தனை நாட்கள் செய்து முடிப்பார் கேட்குறாங்க. ரொம்ப எளிமையான கொஷின் தான். 2 பேர் சேர்ந்து ஒரு ஒர்க்கை 6 நாளில் முடிச்சிடுறாங்க. அப்படி ஏ மட்டும் அந்த ஒர்க்கை 24 நாள் முடிக்கிறாங்க. அப்போது பி வந்து அந்த ஒர்க்கை எத்தனை நாள் முடிச்சிருப்பான்னு கேட்டுருக்காங்க. சரிங்களா? இது எப்படி பண்ணணும்னா
ஃபார்முலாஸ் எல்லாருமே தெரியும். 1/t = 1/a ப்ளஸ் 1/b இதுதான் சரிங்களா. ஸோ டோட்டல் ஒர்க் வந்து என்ன கொடுத்துறாங்க 6. அப்போ 1/6 நம்ம 1/b தான் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. அது அந்த பக்கம் வச்சுட்டு இந்த 1/a வந்து இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் ஆகிடும். 1/a வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 24. இப்போ 1/24 எழுதிக்கணும். = 1/b சரிங்களா. அடுத்து பாருங்கள், நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 24 - 6 இது 6 × 24 வரும். இது 1/b அப்படியே இருக்கட்டும். நம்ம இது ஃபர்தராக கேன்சல் சால்வ் பண்ணிட்டு வரலாம். 24 - 6 சொல்லும்போது 18 வருமா? ஆமாம் 18. இது என்ன இருக்குது 6 × 24. இப்போ பாருங்கள் என்ன கேன்சல் ஆகும். இது 3 முறை, இது 1 முறை. 6 1 6 6 18. இது 1 முறை, இது 8 முறை. 3 1 3 3 8 24. அப்போது இது ஃபைனலாக நம்மளுக்கு 1/8 = 1/bன்னு வருது. ஸோ ஃபர்தராக நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு b = 8ன்னு வரும். அப்போ மொத்த நாட்கள் வந்து பார்த்தோன்னா 8 நாட்களில் அந்த பீன்றவங்க செஞ்சு முடிச்சிருவாங்க. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ரொம்ப ரொம்ப எளிமையான கொஷின் தான் இது சரிங்களா. சரி, அடுத்த கொஷின் பாருங்க இருக்குது. 198 கொஷின் பாருங்கள். ரொம்ப ரொம்ப எளிமையான கொஷின். இது எப்படி நம்ம ஷார்ட்கட்டில் போகிறதுன்னு நான் சொல்லித்தரேன் பாருங்கள். சரி, x, y மற்றும் z ஆகியோர் ஒரு வேலையை முறையே 4, 6 மற்றும் 10 ஆகிய நாட்களில் முடிப்பார். XYZ அதாவது XY மற்றும் Z ஆகிய மூவரும் ஒன்று சேர்ந்து அந்த வேலையை முடித்தால் அவர்களுக்கு 31,000 ரூபாய் வழங்கப்படும் எனில் அவர்கள் தனித்தனியே பெறும் பங்குகளை கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரலாக இந்த மாதிரி கொஷின்ஸ் நீங்கள் கேட்டாங்கன்னாவே நம்ம ரேஷியோ வச்சுமே நம்ம ஆன்சர் வந்து ஈஸியாக மார்க் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா, இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, இது எல்லாமே நான் என்ன பண்ண போகிறேன். ஸோ 1/, எடுத்துகிட்டு அதனுடைய ரேஷியோவை எப்படி வருதுன்னு நான் செக் பண்ண போகிறேன் சரிங்களா. இதை என்ன கொடுத்துருக்காங்க 4, இது 6 10 சொல்லிக்கிறாங்கல்ல. ஸோ இது 1/4ன்னு எடுத்துக்கோங்க. அடுத்து 1/6, இது 1/10ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணோம், ஸோ எல்சிஎம் எடுக்கணும். 4 6 10க்கு எல்சிஎம் எடுங்க. 2னா 2, இது 3, இது 5. அடுத்து எல்லாமே டிஃப்ரெண்ட் நம்பர்ஸை ஸோ டேட்டா மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 3 6 6 5 30. இங்கே என்ன இருக்குது 2 இருக்குது. அப்போ 60 வந்துடும். 60. அப்போது இது நம்ம என்ன பண்ணோம், ஸோ 15ஆல் மல்டிப்ளை பண்ணணும். எல்சிஎம் பண்ணுறது எல்லாருக்குமே தெரியும்ல. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அதாவது நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுத்தையும் சேமாக பண்ணணும். இது 15ஆல் மல்டிப்ளை பண்ணால் 60 வருது. அப்போ அந்த 15 மேலேயும் மல்டிப்ளை பண்ணணும். 15 மேலேயும் மல்டிப்ளை பண்ணணும். ப்ளஸ்ஸு இங்கே 6 வந்ததுனால மேலே என்ன பண்ணோம், ஸோ 10ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அடுத்து இங்கே என்ன இருக்குது, இங்கே 10 வந்ததுனால இங்கே மேலே என்ன பண்ணோம், 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இந்த மாதிரி தான். அடுத்து பாருங்கள், நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, இது ஃபுல்லாக ஆட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 31 வரும். 31/60ன்னு வரும் சரிங்களா. இந்த மாதிரி கிடச்சிச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன விகிதம் தான் கேட்டுக்கிறாங்க, அதாவது அதனுடைய அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டுக்கிறாங்க. நம்மளுக்கான இங்கே மேலே வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ 15 10 6 இதுதான் அதனுடைய விகிதமாக இருக்கும். அதனுடைய ரேஷியோ அமௌண்ட் இப்படி தான் இருக்கும். 15:10:6 இந்த மாதிரி எதுனா ஆப்ஷனில் நம்ம க்ரியேட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஸோ வந்துச்சுன்னா அதுதான் ஆன்சர். எடுத்தோடனே நம்ம இப்படி சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக ஆன்சர் இது தான் சரிங்களா. நீங்கள் அதுக்கடுத்து ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டுட்டு நீங்கள் டைம் வந்து வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி வந்தாலே இதனுடைய ரேஷியோவை நீங்கள் எடுத்துக்கலாம். இது ஏ, இது பி, சி. அப்போ ஏ வந்து பார்த்தீங்கன்னா 15 வரணும், பி வந்து 10 வரணும், சி வந்து 6 வரணும். அப்போ பாருங்கள், இது எல்லாத்துக்கும் பாருங்கள் இங்கே என்ன இருக்குது, ஸோ 1000 காமன், எல்லா 1000 கேன்சல் பண்ணி பாருங்கள். இங்கே என்ன இருக்குது 6, இது 15, இது 1. ஸோ அது என்ன இருக்குது, நம்மளுக்கு ஷூட்டபிள் ஆகலை. ஸோ இது ராங். அடுத்து பாருங்கள், இது கேன்சல் பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா 10 15 6ன்னு வந்துருக்கு. 10 15 6ன்னு வந்துருக்கு. ஆனால் நமக்கு எப்படி வரணும், 15 10 6 தான் வரணும். அதுவும் ராங். ஆப்ஷன் ஏவும் வராது, பியும் வராது. சி பாருங்கள், 1000 போச்சுன்னா இதுவும் 1000 போச்சுன்னா இது 1000 போச்சுன்னா ஸோ 9 16 6 வந்து இது வரவே வராது. அப்போ இது பாருங்கள் 1000 1000 1000 போச்சுன்னா 15 10 6. அப்போ இதுதான் கரெக்டாக இருக்குது பாருங்கள். அந்த விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக இருக்குது. 15:10:6 இந்த மாதிரி தான் வந்து இருக்குது. ஒரு வேளை அவங்க அமௌண்ட்டு கேட்டாங்கன்னா சரிங்களா, அமௌண்ட் கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ டோட்டலுடைய பங்கு எவ்வளோ இருக்குது 31. 31க்கு ஏவுடைய பங்கு எவ்வளோ 15. அப்போ 31,000. நீங்கள் இப்படி சால்வ் பண்ணிங்கன்னா ஸோ ஆன்சர் வந்துடும் உங்களுக்கு.
இது சால்வ் பண்ணாலே உங்களுக்கு இந்த 30 இந்த 31 போச்சுன்னா இங்கே 1000 இருக்குது. 1000 × 15 பார்த்தா 15,000 இந்த மாதிரி பங்கு கிடைச்சிரும். சரிங்களா? பங்கு கிடைச்சா இப்படி போட்டுடலாம். நான் அதான் சொன்னேன், அடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாம் போட தேவையில்ல, எடுத்தோடனே அந்த விகிதத்தை வச்சு நம்ம ஆன்ஸ் சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம்னு சொல்லிட்டேன். அப்போ இதுக்கான ஆன்ஸ் வந்து ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள், 199 கொஷின்ஸ். இது என்ன இருக்குது பாருங்கள், ரொம்ப ரொம்ப எளிமையான கொஷின் தான். x = 1, y = 2, z = 3 எனில் x³ + y³ - z³ + 3xyz மதிப்பு வந்து என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போது எக்ஸுக்கு 1 கொடுத்துறாங்க, ஒய்க்கு 2 கொடுத்துறாங்க, ஜட்டுக்கு 3 கொடுத்துறாங்கல்ல. ஸோ அதனால் டைரெக்டாக இந்த வேல்யூஸ் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 1³ 1 தான். அடுத்து ஒய்யோட ஆன்சர் 2, அப்போ 2/3 8 வரும். அடுத்து மைனஸ் இங்கே ஜட் இருக்குது. சரிங்களா? ஜட்டோட ஆன்சர் 3, அப்போது 3³ வந்து 27 இப்படி வரும். +3. ஸோ எல்லாமே மல்டிபிள்ஸ் இருக்குது. 1, அடுத்து 2, அடுத்து 3 இப்படி இருக்குது. ஸோ ஃபர்தராக நீங்கள் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுங்கள். இது 1, இது 8, இது -27, அதுக்கப்புறம் இது 3 2 6, 6 3 18 இப்படி வந்தது தான். அடுத்து பாருங்கள், எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பாருங்கள். 18 19 20 27. ஸோ 27 - 27, அப்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் 0 வந்துச்சு. சார் 0 வந்துச்சு, ஆனால் இங்கே எதுவுமே கொடுக்கலையே சார் அப்படின்னா கவனிக்கணும். இங்கே இந்த மாதிரி ஈக்குவேஷனாக ஃப்ரேம் பண்ணி கொடுத்துறாங்க. x + y - zன்னு கொடுத்துறாங்க. அப்போ எக்ஸுக்கு ஒய்க்கும் ஆன்சர் இருக்குது. இது 1 + 2, இது ஜட்டுக்கு வந்து -3. அப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டினா 3 -3, அப்போ இதோடைய ஆன்சர் 0. அப்போ அதனால தான் ஏவுடைய ஆன்சர். பட் ஆனால் தேர்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6ன்னு வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 3ன்னு வரும். ஸோ இதுவும் கான்ஸ்டன்ட், இது வராது. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்து பாருங்கள் என்ன கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ 200 கொஷின். அதாவது இந்த கொஷின் பேப்பரில் நம்ம லாஸ்ட் கொஷின் இதுதான். சரிங்களா? 0.07% என்பது அப்படின்னு என்ன கேட்டுக்கிறாங்க. சதவீதம்னா என்னென்னு கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? இது நான் எழுதிட்டேன்னா, ஸோ அவங்க இது என்ன பண்ணிக்கிறாங்கன்னா நியூமரேட்டர் ஃபுல் நம்பரை கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது 0.07 நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரு 100ஆல் மல்டிப்ளை பண்ண மட்டும் தான் அந்த 2 டெசிமல் பாயிண்ட் வந்து ஒமிட் அவுட் ஆகும். அப்போ 7 என்ன இருக்குது, இங்கே 4 0 வரும். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் தான். அப்போ ஆன்சர் டி தான் சரியான விடை, 7/10,000. சரிங்களா? சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா மேக்ஸ் சம்ஸும் சொல்லி தந்தாச்சு. இது ஒரு ஃபுல்லாக ஒரு கொஷின் பேப்பர் எடுத்து சொல்லி தந்தாச்சு. ஸோ இதுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்தடுத்த கொஷின் பேப்பர் என்னென்ன இருக்குது, எப்படியெல்லாம் மேக்ஸ் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நன்றி.